அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வளனூர்ன்ற ஊரில் தாங்க இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஈஸ்வரன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். ரொம்பவும் பழைய காலத்து கோவிலுங்க. உள்ளே வரும்போதே மெயின்டெனன்ஸ் இல்லாத இருக்குன்றது அப்படி நல்லாவே தெரியுதுங்க. ரொம்ப மக்கள் கூட்டங்கள்லாம் இல்லை. இது ஒரு சின்ன கிராமன்றதுனால சிறுவந்தாடு ரோடு கிட்ட, அதாவது கடலூர் போகிற வழியில் சிறுவந்தாடு ரோடு அங்கே தாங்க இருக்குது இந்த கோவில். ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனால் ரொம்ப பழமையான கோவிலுங்க. எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லைங்க. உள்ளே வந்து அவ்வளோ அமைதிங்க. ரொம்ப அழகான கோவிலுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரர் சிவபெருமான் தாங்க இருக்கார். அவருக்கு தனி சன்னதியும், சக்தி அபிராமி அம்மாள் அவங்களுக்கு தனி சன்னதியும் 2 பேருக்கு இங்கே இருக்குங்க. இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டு பழமையான கோயிலுங்க. ரொம்ப பழமையான கோயிலுங்க. உங்களால் முடிஞ்ச அந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். ஆனால் மக்கள் கூட்டம்லாம் அதிகமாக இருக்காதுங்க. இது வந்து ஒரு யாரும் கண்டுக்காத நிலைமையில் இருக்கிற ஒரு கோவிலுங்க. ரொம்ப சின்ன கோவில், வாசலும் ரொம்ப சின்னது. பார்க்குறதுக்கு ரொம்பவும் பாழடைஞ்சு அந்த மாதிரி நிலைமை இருக்கும். ஆனால் வந்து இன்னும் அதை பராமரிச்சுட்டு இருக்காங்க. நல்லா இருக்குங்க இந்த கோவில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி இருக்குங்க. இங்கே வந்து சனீஸ்வர பகவான் வந்து உகந்த இடமா சொல்லப்படுதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு சனி பெயர்ச்சி நடந்தாலும் இங்கெல்லாம் நடக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள்